வணக்கம், வெல்கம் டு அன்லர்ன் ஃபேக்ட்ஸ். அதாவது அறியாத உண்மைகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, நீங்கள் லொக்கேஷன் ஆஃப் பண்ணி வச்சாலும் நம் இருப்பிடத்தை கண்டுபிடிக்கும் கூகுள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலின் ஜிபிஎஸ்ஐ ஆஃப் செய்து வைத்திருக்கும் சமயங்களிலும் மொபைல் லொகேஷன் சார்ந்த நோட்டிஃபிகேஷன்கள் வருவதை கவனித்து இருப்பீர்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் வைத்திருக்கும் அனைவரும் ஏதேனும் ஒரு சமயத்தில் இதை கண்டிருப்பார். நம்முடைய மொபைல் போனின் இருப்பிடத்தை மொபைல் அப்ளிகேஷன் அறிந்து கொள்வதற்கு உதவும் டூல்ஸ் தான் ஜிபிஎஸ். கூகுள் மேப்ஸ், வெதர் ஆப்ஸ், டாக்ஸி ஆப்ஸ் போன்ற அப்ளிகேஷன்கள் இதன் உதவியுடன் நமது லொகேஷனை மேப் செய்கின்றன. எனவே ஜிபிஎஸ் ஆன் செய்திருக்கும் போது நம்முடைய தகவல்களை இந்த ஆப் பயன்படுத்திக் கொள்ளும். அதில் கூகுளும் ஒன்று. இந்த ஆப்களை பயன்படுத்தும் போது மட்டும் ஜிபிஎஸ்ஐ ஆன் செய்வதும் பின்னர் அதனை ஆஃப் செய்து வைப்பதும் தான் பலரது வழக்கம். முதல் காரணம், தேவையில்லாமல் மொபைல் சார்ஜ் குறையும். இரண்டாவது, நம்முடைய லொகேஷன் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எந்த ஆப்பிற்கும் இருக்காது. ஆனால் கூகுள் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. நீங்கள் கூகுள் மேப்ஸ் வசதியை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தவிட்டாலும் ஜிபிஎஸ்ஐ ஆன் செய்தாலும் ஆஃப் செய்தாலும் கூகுளால் உங்கள் லொகேஷனை கண்டறிய முடியும். உதாரணமாக, நாம் மொபைல் ஜிபிஎஸ்ஐ ஆஃப் செய்துவிட்டு குறிப்பிட்ட தியேட்டருக்கு படம் பார்க்க செல்கிறோம் என வைத்துக் கொள்வோம். உடனே சிறிது நேரத்தில் அதை மோப்பம் பிடித்து ரேட் திஸ் தியேட்டர் என புஷ் நோட்டிஃபிகேஷன் வரும். நாம் இந்த தியேட்டரில் படம் பார்ப்பது கூகுளுக்கு எப்படி தெரியும்? இத்தனைக்கும் நம் கூகுள் மேப்ஸ் கூட பயன்படுத்தவில்லை, கூகுளில் கூட தேடவில்லை. ஆனாலும் கூகுளுக்கு எப்படி நம் இருப்பிடம் தெரிகிறது? ஃபேஸ்புக், ட்விட்டர் டைம்லைன் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பலருக்கும் தெரியாத இன்னொரு டைம்லைனும் இருக்கிறது. அது கூகுள் டைம்லைன். கடந்த ஒரு வருடத்தில் ஏதேனும் ஒரு தேதியை சொல்லி அப்போது எங்கு இருந்தீர்கள் என கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஆனால் கூகுள் சரியாக சொல்லும். அதுவும் எப்படி? காலை 9 மணிக்கு சென்ட்ரலில் இருந்து கிளம்பி 10 மணிக்கு தாம்பரத்தில் இறங்கி மீண்டும் மாலை 5 மணிக்கு சென்ட்ரல் வந்து அங்கிருந்து வீட்டுக்கு நடந்து சென்றது வரை அத்தனையும் துல்லியமாக சொல்லும். இதற்கு நீங்கள் எப்போதும் கூகுள் மேப்ஸை பயன்படுத்தியிருக்க வேண்டும், மொபைல் இன்டர்நெட் வேண்டும், ஜிபிஎஸ் ஆனிலே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. இதில் எது இருக்கிறதோ அதை வைத்து கூகுள் நம் இன்ஃபர்மேஷன்களை கணித்து இந்த டைம்லைனில் அப்டேட் செய்துவிடும். இவ்வளவு துல்லியமாக நாம் எங்கே செல்கிறோம், எப்போது செல்கிறோம் போன்ற விவரங்கள் எல்லாம் எதற்காக கூகுளுக்கு தெரிய வேண்டுமா என நினைத்தால் இந்த டைம்லைனை நிறுத்தவும் முடியும். அதாவது நம்முடைய லொகேஷன் ஹிஸ்டரியை நிறுத்தி வைக்கவும் ஆப்ஷன் தந்திருக்கிறது கூகுள். அதை பயன்படுத்தி இந்த டைம்லைன் அப்டேட் ஆவதை தடுக்கலாம். ஆனால் கூகுள் நம்மை ட்ராக் செய்வதை தடுக்க முடியாது. நம்மை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கும். இதை சமீபத்தில் உறுதி செய்திருக்கிறது ஒரு செய்தி நிறுவனம். அந்நிறுவனம் நடத்திய சோதனையில் நம் லொகேஷன் ஹிஸ்டரியை ஆஃப் செய்தாலும் கூட கூகுள் தொடர்ந்து கண்காணிப்பது தெரிய வந்துள்ளது. இதை ஆண்ட்ராய்டு, ஐபோன் ஆகிய இரண்டிலுமே கண்டறிந்துள்ளனர். இது கூகுள் பயனாளர்களை முழுமையாக ஏமாற்றும் செயல் என்கின்றனர் டெக் நிபுணர்கள். ஏன் கூகுள் இப்படி செய்கிறது? விளம்பரம், வருமானம், இந்த இரண்டும் தான் எல்லா டெக் நிறுவனங்களின் எல்லை மீறலுக்கு காரணம். அதேதான் கூகுளின் விஷயத்திலும். நம்முடைய இன்ஃபர்மேஷன்களை வைத்துக் கொண்டுதான் கூகுள் நமக்கு சரியான விளம்பரங்களை காட்டுகிறது. அதை வைத்துதான் வருமானம் ஈட்டுகிறது. நம்முடைய கூகுள் தேடல்கள், கூகுள் ஆப்களின் பயன்பாடு ஆகியவற்றின் தகவல்களை இதற்காக பயன்படுத்துகிறது. அதில் ஒன்றுதான் நம் இருப்பிடம். உதாரணமாக, சென்னையில் இருக்கும் ஒரு நபருக்கும் மதுரையில் இருக்கும் ஒரு நபருக்கும் ஒரே விளம்பரங்களை காட்ட முடியாது. இருவருக்கும் அவர்களின் தேவைக்கேற்ப துல்லியமான விளம்பரங்களை காட்டினால்தான் விளம்பரதாரர்கள் லாபம் ஈட்ட முடியும். இதற்காகத்தான் நம்முடைய இருப்பிடம் சார்ந்த இன்ஃபர்மேஷன்களை கண்காணிக்கிறது கூகுள். தற்போது இந்த பிரச்சனை குறித்து விளக்கம் அளித்துள்ள கூகுள், லொகேஷன் ஹிஸ்டரி என்பது பயனாளர்களின் விருப்பம் சார்ந்த ஒரு வசதி தான். அது வேண்டாம் என்றால் பயனாளர்கள் அதனை நிறுத்திக் கொள்ளலாம். அதற்கேற்ப வழிகள் செட்டிங்ஸில் இருக்கின்றன. கூகுள் மேப்ஸ் மூலமாக மட்டுமே கூகுள் பயனாளர்களின் இருப்பிடம் சார்ந்த இன்ஃபர்மேஷன்களை எடுப்பதில்லை. கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் கேலண்டர், கூகுள் போட்டோஸ் என எந்த ஆப்பில் லொகேஷன் ஆப்ஷன் பயன்படுத்தினாலும் அது கூகுளின் கணக்கில் சேர்ந்துவிடும். ஆனால் அவையெல்லாம் மேப்ஸ் டைம்லைனில் காட்டப்படாது. இவை முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் கூகுளின் ஆக்டிவ் கண்ட்ரோல் பகுதிக்கு சென்று வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி என்ற ஆப்ஷனை நிறுத்திவிடலாம் என விளக்கம் அளித்துள்ளது. இதன் மூலமாக கூகுள் நாம் செல்லும் தினசரி இடங்களை கண்காணிப்பதை வேண்டுமானால் நிறுத்த முடியும். ஆனால் முக்கிய இடங்களுக்கு செல்லும் போது அந்த இன்ஃபர்மேஷன்களை தானாக கூகுளுக்கு சென்றுவிடும். ஆனால் ஜிபிஎஸ் ஆஃப் செய்து வைத்தாலும் கூகுள் எப்படி நம் இருப்பிடத்தை கண்டுகொள்கிறது? இந்த பிரச்சனை பல ஆண்ட்ராய்டு பயனாளர்களால் அவ்வப்போது சொல்லப்பட்டு வந்தாலும் குவார்டர்ஸ் இணையதளம் தான் 2017 முதலில் இதனை நிரூபித்தது. உடனே இதனை கூகுளின் கவனத்துக்கும் கொண்டு சென்றது. கூகுளும் இதை ஒப்புக்கொண்டது. அப்போதுதான் நம் இருப்பிடத்தை கூகுளால் எப்படி வேண்டுமானாலும் கண்டுபிடிக்க முடியும் என்பதே பலருக்கும் தெரிய வந்தது. கூகுள் இதற்காக செல் ஐடி என்ற கான்செப்டை பயன்படுத்தியது. அதாவது ஜிபிஎஸ் மொபைலில் ஆன் ஆகியிருக்கும் போதெல்லாம்
கொள்ளலாம். அதன் மூலம் நம் லொகேஷன் தெரியும். ஆஃப் ஆகியிருக்கும் போது அதற்கு மாற்றாக நம் மொபைல் நெட்வொர்க் டவர்கள் மூலமாக இதை அறிந்து கொள்ளும். இதற்காகத்தான் செல் ஐடியை பயன்படுத்தியது கூகுள். இதனால் நம்மால் எப்போதும் கூகுளின் கண்காணிப்பில் இருந்து தப்ப முடியாது. இந்த பிரச்சனையை வெளியே தெரிந்தபோது இது குறித்து விளக்கமளித்துள்ள கூகுள், நாங்கள் கடந்த சில மாதங்களாகத்தான் இந்த வசதியை பயன்படுத்தி வருகிறோம். விரைவில் இதை கைவிடவும் இருக்கிறோம். மேலும் செல் ஐடி மூலமாக பயனாளர்களின் இருப்பிடத்தை தெரிந்து கொண்டாலும் அவற்றை பயனாளர்கள் சேவைக்காகவே பயன்படுத்துகிறோம். அவர்களுக்கு சரியாக SMS அனுப்புவது, இன்ஃபர்மேஷன்களை அனுப்புவது போன்றவற்றுக்கு மட்டுமே அதை பயன்படுத்துவோம். மற்றபடி இந்த இன்ஃபர்மேஷன்கள் கூகுளின் சர்வர்களின் எங்கேயும் இருக்காது என்றது. ஆனால் இப்போதும் நம்மால் GPS அற்ற இடங்களில் கூகுளின் நோட்டிஃபிகேஷன்களை பார்க்க முடியும். அது எப்படி என்பது கூகுளுக்கே வெளிச்சம். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க காலிங் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.